ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். பானுக்காய் மேடம். நைட்டு டின்னருக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இந்த சட்னி. 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், 3 தக்காளி, 3 வெங்காயம், 2 பெரிய முள்ளங்கி சீவி வச்சுருக்கேன். வரமிளகாய் நல்ல காரம் இருக்கிற வரமிளகாய் 4 சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி வந்து தோசைக்கு, இட்லிக்கு நம்ம தண்ணி விடாமல் அப்படியே கெட்டிமாக வச்சோம் அப்படின்னா சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் கடாய் வச்சு அடுப்பில் எண்ணெய் விட்டு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகாய் வறுத்துட்ருக்கேன். இது நல்ல பொன்னிறமாக வறுபடட்டும். எப்பவும் ஒரே மாதிரி சட்னி பண்ணுறோமே அப்படின்னு முள்ளங்கி சட்னி செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முள்ளங்கியோட வாசனை வந்து வெடுப்பு வாசனை அடிக்கும். அது வந்து சில பேருக்கு பிடிக்காது. அதுக்காக தான் இந்த மாதிரி சோம்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். ஒரு சிட்டிகை சோம்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த முள்ளங்கி ஸ்மெல் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். இன்னும் நிறைய ஐட்டம் இதில் நம்ம சேர்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம பானுக்காய் மேடம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 3 சின்ன சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. மிளகாய் வறுப்பட்டுருச்சு. பருப்புகள்லாம் பொன்னிறமாக சிவந்து வந்த பிறகு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கி கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு பொருளாக சேர்த்துக்கலாம். 2 பெரிய முள்ளங்கி நல்லா தோல் சீவிட்டு அந்த சீவுறதுல சீவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் முள்ளங்கியை நல்லா தேய்ச்சி போடும்போது தான் சீக்கிரமாக வதங்கி கொடுக்கும். உங்களுக்கு வதங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். இப்போ பருப்பு, மிளகாய், வெங்காயம் எல்லாம், முள்ளங்கி எல்லாத்தையும் ஒன்றா புரட்டி கொடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும். ஒரு 3 சின்ன சைஸ் தக்காளி, ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிற தக்காளி ஒரு 3 தக்காளி சேர்த்துருக்கேன். புளியும் நம்ம சேர்க்க போகிறோம். கண்டிப்பாக தக்காளி சேர்த்தா ஒரு சின்ன கொட்டைப்பாக்கு சைஸ் புளியும் சேர்த்துக்கோங்க. இந்த புளிப்புக்கு ஒரு எதிர் புளிப்புன்னு சொல்லுவாங்க, நல்லாயிருக்கும். இப்போ இந்த தக்காளி, வெங்காயம், முள்ளங்கி எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 2 கொட்டை புளி சேர்த்துருக்கேன். 2 கொட்டை சைஸுக்கு புளி சேர்த்துருக்கேன், கொட்டை இல்லாத புளி. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதை நம்ம நல்லா வதக்கி கொஞ்சமாக ஆகிடும். அந்த மாதிரி சுருளை வதக்குங்க கொஞ்சமாக ஆகிற வரைக்கும். நல்லா ஒரு கைப்பிடிக்கு கொத்தமல்லி சேர்க்குறேன். நல்லா 2, 3, 4 ஆறுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் எதுக்கு நம்ம சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த முள்ளங்கியோட அந்த வெடுப்பு வாசனை வராமல் இருக்கிறதுக்கு. இது முள்ளங்கி சட்னி அப்படின்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது வரமிளகாய் வச்சு பண்ணுற ஸ்டைல். இது பச்சை மிளகாய் வச்சு கூட நம்ம செய்யலாம். அதில் இஞ்சி, பூண்டு எல்லாமே வச்சுக்கலாம். அது நான் செய்யும்போது அது ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்க்குறேன். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே தட்டில் கொட்டி ஆற வச்சிடுறேன். இது ஆறட்டும். இது ஆறின பிறகு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ எனக்கு 10 நிமிஷமாக நல்லா ஆறிடுச்சு. மிளகாயில் இருக்கிற காம்பெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம நல்லா மைய அரைச்சிக்கலாம். இதில் நம்ம பருப்பு சேர்த்துருக்கோம், அதனால் ரொம்ப குறைப்பாக வேண்டாம், ஓரளவுக்கு மைய அரைச்சிக்கோங்க. தண்ணியே சேர்க்க வேண்டாம். முள்ளங்கியில் இருக்கிற தண்ணி, வெங்காயம், தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதும். இதுலேயே நம்ம அரைச்சி நல்ல திக்கான சட்னி கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸி வாஷ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் இந்த சட்னி. இதையே கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி கெட்டிமாக வச்சிங்கன்னா தொகையல்னு நம்ம சாதத்தில் போட்டு எண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் மத்தியானத்துக்கு. அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். நல்லா 2, 3 தடவை மாற்றி அரைங்க. நல்லா மைய அரைச்சிக்கோங்க, நல்லாயிருக்கும். இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு கண்டிப்பாக இந்த முள்ளங்கி சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம கொடுத்துடலாம். இது வந்து இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கெல்லாம் கூட வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இந்த பாத்திரத்தில் இந்த சட்னியை இப்போ நான் மாற்றிக்கிறேன். இதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தீங்க அப்படின்னா பிரமாதமாக இருக்கும் டேஸ்ட். ரொம்ப தண்ணி கொட்டிடாதீங்க, கொஞ்சமாக தண்ணி விட்டு வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. சட்னி திக்காக வச்சிங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லெண்ணெயில் கடுகு மட்டும் தாளிக்கிறேன். இப்போ நல்லெண்ணெயில் கடுகு மட்டும் தாளிச்சுக்கோங்க. மேலாப்பில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுங்க.
அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான முள்ளங்கி சட்னி. இன்றைக்கி நைட்டு டின்னருக்கே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் தோசை கூட சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த சட்னி இட்லி கூட, தோசை கூட, ரைஸ் கூட, சப்பாத்தி கூடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் இது எல்லாருக்கும் தோசை கூட ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி நம்ம தோசை தாங்க செய்கிறோம் நைட்டில். இட்லி வந்து எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கு மட்டும் இட்லி ஊற்றிப்பேன், பசங்களுக்கெல்லாம் தோசை தான். அதுவும் நான் இந்த இரும்பு கல் வச்சுருக்கேன். இந்த கல் பெருசுக்கு ஊற்றினேன் அப்படின்னா 2 தோசைக்கு மேலே சாப்பிடவே முடியாது. அவ்வளோ பெரிய தோசையாக ஊற்றி கொடுத்துருவேன். அதுவும் நான் தோசை ஊற்றும்போது பார்த்திங்கன்னா 1 சைடு தோசையாக அப்படியே மடக்கிடுவேன். நல்லா மெல்லிசாக தடவிட்டு நல்லா ஹை குக் பண்ணி அதுக்கப்புறம் தோசை கரண்டியில் நல்லெண்ணெயை நல்லா மேலாப்பில் நல்லா அந்த தோசையை தடவி கொடுத்துட்டு நல்லா சிவந்து வந்தோன்னே அடுப்பை சிம்மில் போட்டு அப்படியே மடக்கிட்டிங்கன்னா இந்த தோசை 1 சைடு தோசை. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஹோட்டல் தோசை மாதிரி நல்லா மொறு மொறுன்னு இருக்கும், கிறிஸ்பியாக. தோசையே ஊற்ற தெரியல, எங்களுக்கு ஊற்றவே வராது அப்படிங்கிறவங்க கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இன்றைக்கி நான் கொஞ்சம் செவக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்துட்டேன். நீங்கள் கொஞ்சம் நல்லா சிவந்து எடுத்திங்கன்னா ஹோட்டல் தோசை மாதிரி நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். இப்போ இந்த தோசை கூட இந்த சட்னி நான் சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இன்றைக்கி நைட்டு டின்னருக்கே இந்த சட்னி அரைச்சி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம பானுகா மேடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் நான் தொடர்ந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.